அண்ணா அண்ணா ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட்டும் அது கூடயே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுங்கண்ணா. ப்ரஷ்ஷையும் பெயிண்ட்டையும் வாங்கிட்டு கட்டாக்காகவும் பறந்து கூட்டுக்கு போச்சு. கட்டாவும் காஞ்சனாவும் சேர்ந்து பச்சை கலர் மாங்காய்க்கு எல்லாமே மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. மாம்பழம் மாம்பழம், சுவையான மாம்பழம், இனிப்பான மாம்பழம், வாங்க வாங்க. மாம்பழம் மாம்பழம், மஞ்சள் கலர் மாம்பழம், இனிப்பான மாம்பழம், வாங்க வாங்க. அந்த சமயத்துல 2 கிளி பறந்து வந்தாங்க. பறந்து வந்து கட்டாக்காகம் கடையில 1 கிலோ மாம்பழத்தையும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு போன கிளி ஒரு மாம்பழத்தை எடுத்து அறுத்து பார்த்தாங்க. அறுத்து பார்த்தா ஒரே சாயம். உடனே அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு கட்டாக்காகம் கடைக்கு பறந்து வந்தாங்க. சாயம் பூசின மாம்பழத்தை என்கிட்ட கொடுத்துருக்கியான்னு சொல்லி கிளி கேட்டதுக்கு உடனே காகம் வந்து, நீ பொய் சொல்ற, என் கடையில் நீ வாங்கவே இல்லை, என் கடையில் சாயம் பூசினது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி கிளியை அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் கழுகு வந்து கட்டா கடையில் 1 கிலோ மாம்பழம் வாங்கினாங்க. மாம்பழத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. பறந்து போன உடனே சாப்பிடலான்னு சொல்லிட்டு மாம்பழத்தை கழுவுனாங்க. கழுவுன கொஞ்ச நேரத்துலலாம் மஞ்சள் கலரில் சாயம் வெளியே வந்துருச்சு. அதை பார்த்து கோபமான கழுகு, என்னையே ஏமாத்திட்டீங்களா? கழுகு ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு கட்டாக்காகம் கடைக்கு வந்தது. அடிங்க கழுகக்கா, நல்லா அடிங்க. இவங்களுக்கு இது வேணும் இன்னமும் வேணும். என்னோட வண்டியை தூக்கி போட்டுட்டாங்க. அடிங்க, நல்லா அடிங்க.